வணக்கம் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இரண்டாவது பாடத்துல வரக்கூடிய டாபிக் தான். இதுல இருந்து நான் பின்னாடி புக் பேக் क्वेश्चंस தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எடுத்துக்காட்டு ஆல்ரெடி அதிலே சால்வ் பண்ணிருப்பாங்க. பயிற்சி கணக்குகள்னு கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 4-5 கணக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா கணக்குமே சால்வ் பண்ண முடியாது. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல உறுப்புகள் அந்த பெருக்கு தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்திருக்காங்க. அவற்றின் பெருக்கல் பலன் அதோட பெருக்கல் பலனும் கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ 1 அப்படின்னா அந்த 3 உறுப்புகள் என்ன? இதே மாதிரி क्वेश्चन ஆல்ரெடி நம்ம எதுல பார்த்தோம்? கூட்டுத்தொடர் வரிசையிலையும் பார்த்தோம். சோ இப்ப பெருக்கு தொடர் வரிசை எப்படி அமைஞ்சிருக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏனா, செகண்ட் உறுப்பு ஏஆர், மூணாவது உறுப்பு ஏஆர் ஸ்கொயர் டி போய்கிட்டே இருக்கும். சோ என்னாவது உறுப்பு tn அப்படிங்கிறது ஏஆர் பவர் n-1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் அந்த ஆர்டர். இதுல முதல் பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்பு டிவைடட் முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு அப்படின்னா தான் 6 கிடைக்கும். அதான் பொது வித்தியாசம். இங்க பொது விகிதம் அப்படிங்கிறது வரும். சோ இதெல்லாம் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும். அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட கூடுதல். சோ அந்த 3 உறுப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 3 உறுப்பா இருக்கலாம். இல்லன்னா இதுக்கு முதல் உறுப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏஆர் பவர் -1. இதுக்கு ஏக்கு முன்னாடி உள்ள உறுப்பு ஏஆர் பவர் -1. அடுத்து வரப்ப ஏஆர் பவர் -2. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பிளஸ்ல போச்சுன்னா இந்த பக்கம் மைனஸ்ல போகும். இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த 3 உறுப்புகள் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஏஆர் பவர் -1 ஏஆர் அப்படிங்கிற ஆர்டர்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது, அடுத்தடுத்த 3 உறுப்புகள் தான். சோ எந்த ஆர்டர் வேணா எடுத்துக்கலாம். இப்ப இதோட கூடுதல் அப்படிங்கிறப்ப இது 3ஐயும் கூட்டினா என்ன வருது? 39 டிவைடட் பை 10 வருது. சோ இது ஆர் பவர் -1 என்ன பண்ணலாம்? 1/r அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? சோ அப்ப ஏவை காமனா எடுத்துட்டு 1/r பிளஸ் 1 பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதோம்னா இது 39 டிவைடட் பை 10. அடுத்த கண்டிஷனுக்கு வரும். அவற்றின் பெருக்கல் பலன்களோட கூடுதல். பெருக்கல் பலன்கள். சோ அப்ப இந்த 3ஐயும் பெருக்க போறோம். a into 1/r எழுதிக்கோங்க. இத into a into ar. இந்த 3ஐயும் கூட்டினா இங்க பெருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆறு இதுல டிவைடர்ல இருக்கு, இங்க மேல இருக்கு. சோ அது கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? a கியூப்னு கிடைக்கும். பெருக்கல் பலன் என்ன? 1. சோ அப்ப a கியூப் இஸ் ஈக்குவல் டு 1னா a ஓட வேல்யூ 1 தான். இப்ப இந்த ஏவோட வேல்யூ 1ங்கறத நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு போட்டோம்னா அது என்ன வரும்? 1/r பிளஸ் 1 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 39 டிவைடட் பை 10. இப்ப இது என்ன பண்ணலாம்னா ஆரை எல்சிஎம் எடுக்கலாம். சோ 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 39 டிவைடட் பை 10. இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணோம்னா என்ன வரும்? 10 பிளஸ் 10r பிளஸ் 10r squared is equal to 39r. இப்ப இந்த 10rஐயும் 39rஐயும் ஒரே பக்கம் கொண்டு கழிக்கலாம். சோ 39 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -39. -39ல 10 போச்சுன்னா -29 வரும். சோ 10r squared minus 29r plus 10 is equal to 0. இது ஒரு என்ன வருது? ஈக்குவேஷன் வருது. சோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது rக்கு 2 வேல்யூ வரும். சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா 10r squared. ஓகேவா? இந்த 29 நான் என்னவா பிரிக்கிறேன்னா -25 -4 இது ரெண்டையும் கூட்டினாலும் 29 தான் வரும். சோ -25r மைனஸ் என்ன பண்ணலாம்? 4r பிளஸ் 10 அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. சோ இது ரெண்டுக்கு காமனா என்ன இருக்கு? 5 இருக்கு. 5r காமனா இருக்கு. சோ 5r வெளியே எடுத்துட்டோம்னா i2 10. சோ 2r இருக்கும். இங்க வெறும் 5 மட்டும் இருக்கும். ஏன்னா 6 வெளியே எடுத்துரும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 2 வெளியே எடுக்கலாம். 6 எடுக்க முடியாது. 2 மட்டும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா -2 வெளியே எடுக்கிறோம். ஏன்னா இங்க முன்னாடி மைனஸ் இருக்குனால -2 போச்சுன்னா இங்க என்ன வரும்? வெறும் 2 மட்டும் 2r இருக்கும். இதை பெருக்குனீங்கன்னா 4r வரும். அடுத்து இங்க மைனஸ் இங்க வெளியே எடுத்தோம்னா இங்க ஒரு மைனஸ் வரும். அப்பனாதான் மைனஸ் பெருக்கும்போது பிளஸ் வரும். சோ இங்க 5 வரும். பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கும்? இங்க 5r -2ங்கிறது இன்னொரு ஃபேக்டரா இருக்கும். சோ ஆரோட வேல்யூ இங்க 2 தான் வருது. என்ன வரும்னா இது இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும்? ஆரோட வேல்யூ 2/5ன்னு வரும். இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 5/2. அப்போ 2 வேல்யூ வரும். 2 வேல்யூ வருது ஆருக்கு. சோ ஆர் 2/5 a1ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு தொடர் வரும். ஒரு வரிசை வரும்.
அதே இது r வந்து 5/2 a வந்து 1ன்னு போட்டோம்னா இன்னொரு வரிசை வரும். சோ அப்ப இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா a is equal to 1, r is equal to 2/5. ஓகேவா? சோ இது ரெண்டையும் போட்டோம்னா இந்த சீரிஸ்ல எழுதும்போது என்ன வரும்? 1, இது ரெண்டையும் பெருக்குனா 2/5, அடுத்து 4/25. சோ இது ஒரு சீரிஸா வரலாம். அடுத்து இந்த இது போடும்போது அப்படி இன்னொரு சீரிஸ் வரும். 1, 5/2, 25/4. சோ இது ஒரு சீரிஸ், இது ஒரு சீரிஸ். சோ இதுக்கு ஆப்ஷன் 2 வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னு. சோ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டாலே ஓரளவுக்கு சீரிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். சீரிஸ்ல வந்து ஆக்சுவலா நம்ம எடுத்தது வந்து முன்னாடி ar பவர் -1 எடுத்தோம் இல்லையா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ என்ன வரும்? 2/5 வரும். இங்க வந்து 5/2 அப்படின்னு வரும். சோ ஏதோ ஒரு ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணிடலாம்? ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏங்கிற உறுப்பு வந்து 1 தான் வரும் அப்படின்னு. சோ ஏ எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல 1ங்கிற வேல்யூ இருக்கிற மாதிரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறது ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். மேபி ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா தான் நம்ம இவ்வளவுதும் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜிபில முதல் 3 உறுப்புகளோட கூடுதல். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து வர்க்கங்களின் கூடுதல். சோ இது கொஞ்சம் டிஃபரெண்டான சம் தான். இதுவும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம எப்படி பண்றதுன்னு பாப்போம். இங்க வந்து நான் என்ன பண்றேன், இது வர்க்கம் வர்றதுனால அந்த சீரிஸை ar பவர் ar ஸ்கொயர் பாசிட்டிவாவே எடுத்திருக்கேன். நெகட்டிவ் வராம பாசிட்டிவா இருக்க மாதிரியான 3 உறுப்புகள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க வர்க்கம் பண்றணும், ஸ்கொயர் பண்ணணுங்கிறதுனால. அடுத்து பாத்தீங்கன்னா 3 உறுப்புகளோட கூடுதல். சோ அப்ப a பிளஸ் ar பிளஸ் ar ஸ்கொயர்டுங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு 13. இப்ப இது என்ன பண்ணலாம், ஏவை காமன் எடுத்தோம்னா 1 பிளஸ் r பிளஸ் r ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 13. சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து வர்க்கங்களின் கூடுதல். ஒவ்வொரு உறுப்பையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்ப a ஸ்கொயர் ar ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ar ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 91 வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் r பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 91. எல்லாத்துலயும் காமன் என்ன இருக்கு? a ஸ்கொயர் இருக்கு. சோ 1 பிளஸ் r ஸ்கொயர் r பவர் 4 அப்படின்னு வருது. இது என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு ஆருக்கு வந்து பவர் இங்க 2 இருக்கு, இங்க வந்து 2 இருக்குது 4 இருக்கு, இங்க ஏங்கிறது ஸ்கொயர்டா இருக்கு. அப்ப மேபி இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இது சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். அப்ப என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ண போறேன் போத் சைடு. அப்ப என்ன ஆகும்? a ஸ்கொயர் இது என்ன ஆயிரும்? 1 பிளஸ் r ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அதாவது a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca அப்படிங்கிற ஃபார்முலா வரும். அப்ப என்ன பண்ணணும்? அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் 1, r ஸ்கொயர் வரும், இங்க r பவர் 4 வரும். அடுத்து 2ab னா r வரும். அடுத்து 2bc னா r கியூப் வரும். 2ac அப்படின்னா என்ன வரும்? 2r ஸ்கொயர் வரும். சாரி, கரெக்ட் தான். அடுத்து 13 ஸ்கொயர் வந்து 169. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். a ஸ்கொயர் 1 பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 4 ஸ்கொயருக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஆன்சர் 91 தெரியும். நான் என்ன பண்றேன்னா இதை செப்பரேட்டா பிரிச்சுக்கிறேன். a ஸ்கொயர்ட 1 பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் r பவர் 4க்கு ஒரு டேர்மாவும், இங்க பாத்தீங்கன்னா 2 காமனா இருக்கு, இந்த ஏவையும் இங்க பொதுவா வரும். சோ a ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்கு? r பிளஸ் r ஸ்கொயர் பிளஸ் r கியூப்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலா 91 போட்டுடலாமா? ஏன்னா இதுக்குரிய வேல்யூ 91 ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ 91 போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆரும் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. சோ நான் என்ன பண்ணேன்? 2a ஸ்கொயர் r. இந்த a r வந்து காமனா எடுத்துட்டேன்னா 1 பிளஸ் r ஸ்கொயர் r பிளஸ் r ஸ்கொயர்னு வரும் 169. இது பாத்தீங்கன்னா 1 பிளஸ் r ஸ்கொயர்ங்கிறது இங்க இருக்குதா? இங்க ஆல்ரெடி a இன்டு 1 பிளஸ் r ஸ்கொயர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேர்முக்கு பதிலா 13 போட போறேன். சோ இப்ப இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, r இருக்கும். a ஸ்கொயர்ல ஒரு ஏவை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு ஏவை இதோட ஜாயின் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். சோ அப்ப 13 இருக்கும், இங்க 91 இருக்கும், இங்க 169 இருக்கும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணி r ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 91 கழிச்சோம்னா என்ன வரும்?
78 வருமா? இங்க பெருக்கணும்னா 26 RA இருக்கும். 26ஐயும் 78 அடிச்சோம்னா 3 தடவை அடிக்கலாம். அப்போ RA is equal to 3. இதுல A வேணும்னா 3/R வரும். R வேணும்னா 3/A வரும். சோ ஏதாவது ஒன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ அது ஒரு ப்ராசஸ். R ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம், சீரிஸ் வந்து போடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆப்ஷன்ல இருந்து போறதா இதுக்கு பெஸ்டானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ ஸ்டெப்ஸ் நம்ம உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோ ஆப்ஷன்ஸ் மேபி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம், அந்த 3 ஆப்ஷனையும் கூட்டினோம்னா 13 வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அதோட வர்க்கங்களின் கூடுதல் அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டினோம்னா 91 வருதா அப்படின்னு இந்த 2 கண்டிஷனையும் செக் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் வந்து பெஸ்ட் வே. ஓகேவா? சோ இவ்ளோ கால்குலேஷன் அதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்ளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டிற்கு 5% கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் 1000 ரூபாயை வைப்பு நிதியாக வைத்தால் 12ஆம் வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை. இது பாத்தீங்கன்னா எது மாதிரி இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கா? ஓகேவா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம், ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டி தரும் அப்படின்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் வந்து எந்த தொடர்ல அமையும் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டு தொடர் வரிசையில அமையும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் இருக்கு இல்லையா, இது வந்து ஜிபில அமையும், அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசையில அமையும். ஓகேவா? சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த பெருக்கு தொடர் வரிசையில அமையக்கூடிய இந்த 12ஆம் உறுப்பை வந்து கண்டுபிடிக்கணும். 12ஆம் வருட முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகைன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய்க்கு 5% என்னன்னு கண்டுபிடிங்க. 5%ங்கிறது 10%ங்கிறது 100 ரூபாய், 5%ங்கிறது 50. இங்க கூட்டு தொடர் வரிசையினால கூட்டு வட்டினால 1000 பிளஸ் 50 போடுவோம். சோ 1050. சோ முதல் வருடத்துல கிடைக்கக்கூடிய மொத்த தொகை அப்படிங்கிறது 1050 ரூபாய். சோ அப்ப இந்த வரிசையோட முதல் உறுப்பு, பெருக்குத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு என்னவா இருக்கும், 1050 இருக்கும். அடுத்த உறுப்பு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதே 1050க்கு 5% கண்டுபிடிப்போம். 5%னா 105ல பாதி. அப்ப என்ன வரும், 52.5 வருமா? சோ இதை என்ன பண்ணணும், இந்த 150 1050ஓட கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 5 10. சோ 1102.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டாவது உறுப்பு, அதாவது ஏஆர் அப்படிங்கிற உறுப்பு வந்து 1102.5 இருக்கும். இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், ஏஆர் உறுப்பு டிவைடட் பை ஏ உறுப்பு. சோ 1102.5 டிவைடட் பை 1050. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.05 அப்படின்னு வரும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இருக்கு ஆர் இருக்கு அப்படின்னா 12வது உறுப்பு எப்படி கண்டுபிடிப்போம், 12வது உறுப்புக்கு ஏஆர் பவர் n-1. சோ ஏவோட வேல்யூ வந்து 1050 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 1.05 அப்படின்னு போட்டு இங்க 11 அப்படின்னு போடுவோம். சோ இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட நம்மளோட கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P into 1 plus R divided by 100 whole power n. சோ இந்த ஃபார்முலாக்கு ஈக்குவலா வரும். சோ இதுக்கு கண்டுபிடிக்கிற ஆன்சரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சரும் ஒண்ணுதான். இப்ப Pங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. 1 plus R by 100, 1 plus 5 by 100 whole power n. n என்ன வருது, 12. சோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 1000 into 105 divided by 100 whole power square அப்படின்னு வரும். இந்த 105ஐயும் divided by 100, இதை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 1.05 தான் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 இருக்கும், இங்க 11 இருக்கும். சோ இதுக்கு வரக்கூடிய ஆன்சரும் இதுக்கு வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். சோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு கூட்டு வரிசையில, அதாவது கூட்டு வட்டியில கண்டுபிடிக்கக்கூடியது வந்து எந்த வரிசையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையில அமைஞ்சிருக்கும். சோ அதுக்காக தான் இந்த சம்.